நீ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த வசனத்துக்கு கடவுள் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே தாவீது ராஜாவோட சகோதரர்கள் போரில் இருக்கிறாங்க. பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் போர் நடக்க போகுது. எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவீதுக்கிட்ட அவருடைய அப்பா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பி, உன்னுடைய சகோதரர்கள் யுத்தத்தில் நல்லா இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டுப்பான்னு சொல்லி சொல்கிறார். அதன்படி தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போன போது கோலியாத் என்னும் பெலிஸ்தன் ஒருவன் இருக்கிறான். அவன் உயரம் மட்டும் 6 முழம் 1 ஜானும். இந்த பெலிஸ்தனுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது தாவீது அங்குள்ள வேலையாட்களை ஒருத்தரை பார்த்து, இங்கே என்ன நடக்குது? இந்த பெலிஸ்தனுக்கு ஏன் எல்லோரும் பயப்படுறீங்க? இந்த பெலிஸ்தனை கொண்டு போட்டால் எவ்வளோ வெகுமதி கிடைக்கும்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த தாவீதின் சகோதரர் வந்து தாவீதை சத்தம் போடுறாரு. நீ ஆடுகளை எங்கே விட்டுட்டு வந்த? உனக்கு இங்கே என்ன வேலை? அப்படின்னு திட்டுறாரு. தாவீதுடைய சகோதரர்கள், அவருடைய பெற்றோர்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் தாவீது சும்மா பாட்டு பாடிக்கிட்டு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண பையன். தாவீது தேவனை நினச்சி பாடின பாட்டு மற்றவங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கு. தாவீதோட பாட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மன அழுத்தம் இருக்குது. ஏன்னா அந்த சின்ன வயசில் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்திருக்கும்? பெற்றோர்கள் மற்ற பசங்களை நடத்துகிற மாதிரி நம்ம மேலேயும் அன்பாக இருக்கணும், நம்மளையும் நல்லா நடத்தணும், இவ்வளோதான். ஆனால் அது அவருக்கு கிடைக்காத போது கர்த்தரை நினச்சி பாடுறாரு. எல்லாரும் தாழ்மைப்படுத்தும் போது தேவன் என்னைய தாழ்ந்து போக விட மாட்டாருன்னு பாடுறாரு. இந்த வேதனையுள்ள பாட்டை கேட்ட தேவன் தாவீதுக்கிட்ட கோலியாத்தை கொடுத்து அழித்து போட்டார். சகோதரர்கள் பெற்றோர்கள் அலட்சியமாக பார்த்த தாவீதை தேவன் உயர்வாக பார்த்தார். இன்றைக்கி நம்மளை யார் உதாசீனப்படுத்தினாலும், எதுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கினாலும், நம்ம தேவன் நினச்சி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாடலும் தேவனிடத்துல தான் போய் சேருது. அந்த வார்த்தைக்கும் பாடலுக்கும் தேவன் நிச்சயமாக எல்லாரும் முன்னாடி நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.